ஹாய் விவாஸ், இன்னைக்கு கத்திரிக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பச்சை கத்திரிக்காய் இருக்கிறீங்களா, அதை எடுத்து செஞ்சுருக்கேன். இதோ பாருங்கள், இந்த கத்திரிக்காய் ஒரு 4 கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் 1 எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. 1/2 கப் தேங்காய் துருவல், 1 டீஸ்பூன் கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, உப்பு தேவையான அளவு, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா. இப்போ வானலில் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காய்ஞ்சதும் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நல்லா வெங்காயம் வதங்குற அளவுக்கு வதக்குங்க. வெங்காயம் வதங்கின பிறகு இப்போ எடுத்து வச்சுருக்க மசாலா போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. இப்போது நல்லா தண்ணி வடிகட்டிட்டு கத்திரிக்காய் எடுத்து போட்டுக்கோங்க. நார்மல் கத்திரிக்காய் விட இந்த கத்திரிக்காய் பொரியல் டேஸ்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. தண்ணி எதுவும் விட வேணாம். இதில் இருக்க எண்ணெயிலே கத்திரிக்காய் சீக்கிரமாக வெந்துடும். கத்திரிக்காய் வெந்துருச்சு பாருங்கள். இப்போது தேங்காய் பூ போட்டுக்கலாம். தேங்காய் பூ போட்டு நல்லா கிளறி விடுங்க. இது 2 நிமிஷத்தில் வெந்துடும். ஏன்னா ரொம்ப லேஸாக இருக்கனால எண்ணெயிலே நல்லா வெந்துடுது. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப டேஸ்டான கத்திரிக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இந்த கத்திரிக்காய் எல்லா மார்க்கெட்லேயும் கிடைக்கும். கண்டிப்பாக ஒன்ஸ் ஒரு டைம் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.